பண்ணி வச்சிருக்க வீட்டை நம்ம வீட்ல ஆரஞ்சும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு குரங்கு வளர்க்குறோம்ல, அது எங்க? இதுதான் இன்னைக்கு வீடு ஃபுல்லா என்ன பண்ணி வச்சிருக்கோம். இது பூனையே கிடையாது நம்மளுக்கு. எங்க பாரு, அது ஃபுட்டை வந்து இறச்சி அந்த கவரை பிரிச்சு சோட்டு. இப்ப எங்க போய் ஆடிட்டு வந்ததுன்னு தெரியல. எந்த வீட்டுல பெயிண்ட் எல்லாம் கழிச்சது. பெயிண்ட் பாரு காலில் ப்ளூ கலர் பெயிண்ட். இதேதான் பண்ணுவோம். பண்ற வேலை எல்லாம் பண்ணி யாரு சண்டைக்கு வர போறாங்கன்னு தெரியல. இங்க பத்தியா இன்னைக்கு இதை குளிக்கிற வேலை. வீட்லயே நிறைய வேலை இருக்குங்க. இது கிட்ட வேலை நான் இங்க பாருங்க எப்படி இறச்சி வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ஃபுட்டை காட்டுமா. காலையிலே ஒரு சம்பவம் ஏன்னா கவனிக்கல, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால இப்படி பண்ணிட்டு வெரி சைலண்டா இருக்கு பாருங்க. கொட்டிச்சு. நேத்து ஆசையா வாங்கிட்டு வந்தாரு அப்பா. இந்த பிஸ்கெட் இது பாரு எவ்வளவு இங்கு மாதிரி இருக்கு. எங்க போய் தரையிட்டு வந்து தெரியலையே இது. இந்த பர்ஃபெக்ட் பிஸ்கெட் போ உனக்கு தான் தராங்க. வருது அதுக்கு அவர் எடுக்கிறியா நீ? வா தராங்க உனக்கு. பண்ற வேலைலாம் பண்ணிட்டு அங்கங்க பூனைங்க வந்து வெளியில சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நீ பார்த்த வேலை நம்மளுக்கு தரவே முடியாது. கீழே கொட்டினால 2 நாளைக்கு சாப்பாடு கிடையாது உனக்கு. போ இப்ப தட்டுல போடணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா போடுவாங்க கீழே கொட்டிட்டு. எதுவுமே கிடையாது. போ இங்க வா தர வா. ஆனா இந்த மாதிரி அமக்கல பண்ணனு வெச்சுக்க. இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. எப்படி பாவம் மாதிரி பாக்குது பாரு. இந்தா வா. குடுக்காதமா அதுக்கு. 3 டேஸ்க்கு சாப்பாடு கிடையாது அதுக்கு. 3 டேஸ் கிடையாது. வேணுமா? ஆக்ஷன் பண்றதுக்குலாம் சாப்பாடே கொடுக்க கூடாது. இப்ப அத கொட்டினது யார் எடுக்கிறது? இப்ப அத சொல்லு. அது க்ளீன் பண்ண பேரு கொடு சாப்பாடை. அது எனக்கு இது சாப்பிட்டுருக்கு. ஸ்பெஷலாக கேட்கும் அது. ஆமா அந்த கிரேவி கொடுக்கணும்னு வாங்க காலையிலேயே. அது இதால காலைல கோலம்லாம் போட்டிருக்கேன். போய் பாருங்க எப்படி கலச்சி வச்சிருக்கேன். போய் பாருங்க என்ன பண்ணியிருக்கு பாரு. சோட்டு சீரியறாங்க. ஐடியா பார்த்தே ஒரு மாதிரி பாரு. எப்படி அங்க போய் ஐடி கிட்ட தேவையில்லாம ஒரு சண்டைக்கு போயிட்டு வரும். எல்லாத்தையும் இங்கெல்லாம் கலச்சிக்கணும். இல்லை கோலத்தையே போட விடல. ஏய் வா பாரு சண்டை பாரு அடிச்சிட்டு வந்து பாரு. இந்த மாதிரி வீண் சண்டைக்கு போறதா வேலையா வச்சுன்னு இருக்கு. போகாத போ வீட்டில் போய் பாரு. போ போடு. அதுவா சொன்ன பேச்சு கேட்கும். நீ கிரேவி தர அளவு வரைக்கும் வீட்டையே 2 ஆக்கும். அப்பா கிட்ட போகுது. அது எப்படி போய் தப்பு பண்ணிட்டேன்னா அமைதியா போய் இருக்காரு. அடி வச்சு இப்பதான் அப்படியே பாவம் பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. என்னடா என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா ஃபுட்டு க்ளீன் பண்ணிவிடு. அப்போ தான் நீ தப்பிப்ப. இல்லை ஃபஸ்ட்டு இவரை குளிக்க வச்சுக்கிறது தான் ஃபுட்டே இருக்கு. குளிக்கலாமா? குளிக்கலாமா? எங்கே போய் அந்த ப்ளூ கலர் பண்ண? இங்கே வா. எங்கே ஓடாதவோ. சரி வா நான் பிடிச்சிக்கிறேன். வா எங்கே போகிறோம்? தூக்குமா அதை தூக்குமா. இல்லைன்னா மீன் சண்டைக்கெலாம் போயிட்டு வரோம். அப்படியே ஒளியுது நைஸாக ஒளியும். இது பண்ணிட்டோம். அங்கே போய் ஃபுட்டு தர போ. வா ப்ளூ கலர் காமின்னு ஃபுட்டு கூப்பிடுங்களேன். ஃபுட்டை காட்டு. தட்டி எடுக்கிறாங்க ஓடும். அது ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு பாரு. எல்லாத்தையும் கலச்சி வச்சிருக்க. ஒன்னோட வீட்டை இப்பதான் நானே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி வா ஃபுட் தராங்க பாரு. வா நீ வா. அதுவும் வரும். ஐடி ஃபுட்டு வா. ஐடிமா இந்தா வராங்க. அழகு எப்படி ஓடி வராங்க. இது சமத்து அழகு. ஐயே இது செல்லக்குட்டி இது. வா இங்க பாரு. இது ஃபுட் தராங்க தான் போவியா நீ? இப்ப அதுக்கு இருக்க சண்டை. ஏய் தள்ளி அந்த சைடு வைங்க. ஏய் வா இப்படி கூட்டு வா. சோட்டுவேன் இந்த பக்கம் தாங்க. போடு. அது கொடு. என்கிட்ட தான் கிடையாது. போ சோட்டு கிடையாது. நீ பண்ண வேலைக்கு எனக்கு பயப்படுது பேர். வர மாட்டேங்குது பேர். திட்டுறேன்னு. ஆமா இந்த சோட்டு இருந்தா சாப்பிடு போ. வா என்கிட்ட வா. ரொம்ப நடிப்பா அப்படியே. இப்பதான் ஆக்ஷன்லாம் போடுங்க. நீ தான் எங்க அழைச்சிட்டு போவ. அது கொஞ்சமா வச்சுக்கிறோமா. அதுவே பார்த்துட்டுங்க பாரு. ஐடி கிட்ட போய் அதுவும் ஐடி வைக்கிற வரைக்கும் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவருதான் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணா கூட உனக்கு ஃபுட்டு தந்துடுறாங்கன்ட்டு திமிரு தான் உனக்கு. ஒரு நாள் வெளியில விடணும். இப்படிதான் அவருடைய அட்டகாசம் டெய்லியும் போயிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது ஒன்று பிரச்சனையே பண்ணின்னு வர. ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுது? சைலண்டா ஐயோ அழகா கியூட்டா இருக்குன்னு தெரியும். ஆனா அது பண்ற வேலை இருக்கு பாருங்க. டெய்லியும் வெளியே விட்டுன்னு வச்சுக்கோ. ஒரு சண்டையை தாங்க இழுத்துட்டு வரும். சோட்டோட ஃபேன்ஸுக்குலாம் ஒரு நாள் சோட்டுவை கொரியர் பண்ணி விடணும். ஒரு நாள் வச்சுட்டு தாங்கன்னு. அதுவும் மெயினா கால் சந்தில ஓடுறதுதான். சாப்பிட்டு அது சும்மாவா இருக்கும். ஐடி கிட்ட போவோம். இப்போ சாப்பிட்டு அந்த பயம் இருக்கணும் உனக்கு. சாப்பிட்டு பாடு. பாருது இனிமேல் அதுக்கு புதுசாக ஃபுட்டுலாம் வாங்கின்னு வராதிங்க. அதுக்கு
இது அந்த வெளியே இருக்க குட்டிக்காக வாங்கிட்டு வந்தது. டிஃப்ரெண்ட்டாக பிஸ்கெட்லாம். அந்த குட்டி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.